உலகின் மிக முக்கியமான மருத்துவர் மற்றும் நோயியல் நிபுணர் ஜான் மிச்சல் ப்ரூஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1846 அக்டோபர் 19 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன்ஷைருடைய மாரில் இருக்கிற கெய்கில் பிறக்கிறார் ஜான் மிச்சல் ப்ரூஸ். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் மிச்சல் ப்ரூஸ் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு சுறுசுறுப்பான குழந்தையாகவும் புத்தி கூர்மையுள்ள குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க. இதன் காரணமாக 1850ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் மிச்சல் ப்ரூஸுக்கு வெறும் 3 வயது இருக்கும்போதே, அதாவது ஜான் மிச்சல் ப்ரூஸ் அக்டோபரில் பிறந்திருந்தனால 1850ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் மிச்சல் ப்ரூஸுக்கு 3 வயது தான் இருந்தது. அப்போவே இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கெய்கிலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜான் மிச்சல் ப்ரூஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை முழு கவனத்தோடு படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக ஜான் மிச்சல் ப்ரூஸ் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1855ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 8 வயதில் இவருடைய ஆரம்ப கல்வியை ஜான் மிச்சல் ப்ரூஸ் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன்ஷைருடைய மாரில் இருக்கிற கெய்கில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அபர்டீனில் இருக்கக்கூடிய அபர்டீன் கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு செகண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் மிச்சல் ப்ரூஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் இந்த பிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்டரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1862ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 15 வயதிலேயே ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த அபர்டீன் கிராமர் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அங்கே இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ அங்கு சேர்ந்து 1862ஆம் ஆண்டிலிருந்து ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து எம்ஏ படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ அப்படின்றது மாஸ்டர்ஸ் டிகிரி கிடையாது. இது பேரளவில் எம்ஏ அப்படின்னு இருந்தாலும் இது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரி தான். குறிப்பாக ஸ்காட்லாண்டில் ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும். குறிப்பாக இவர் படிக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், அதுக்கப்புறமா அந்த ஸ்காட்லாண்ட்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் இது போன்ற பல்கலைக்கழகங்கள்லையுமே இந்த மாதிரி எம்ஏ அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும். குறிப்பாக இதே மாதிரி ஸ்காட்லாண்டில் மாதிரி இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இந்த 2 பல்கலைக்கழகங்கள்லையும் இந்த எம்ஏ அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். ஸோ இவர் வந்து எம்ஏ 1862ஆம் ஆண்டிலிருந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல், நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு இது போன்ற பாடங்களை படித்து வந்தாங்க. பிறகு மெல்ல மெல்ல ஜான் மிச்சல் ப்ரூஸுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1866ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 19 வயதில் ஜான் மிச்சல் ப்ரூஸ் இவருடைய எம்ஏ டிகிரி வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன்லேருந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து ஒரு மருத்துவர் ஆகணும், மருத்துவம் படித்து அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பாவான ப்ரூஸ் ஜான் மிச்சல் ப்ரூஸை இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஃபிட்ஸ்ரூவியா அங்கே இருக்கிற மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இவருடைய அப்பா இவருடைய மருத்துவ கல்விக்காக இவரை சேர்த்துறாங்க. ஸோ அந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி 1866ஆம் ஆண்டிலிருந்து ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக MBCHB, அதாவது இது லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிறுஜி அப்படின்னு அர்த்தம். இதுவே இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை தான் மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் படிக்கிறாங்க. அங்கு படித்த இவருக்கு வந்து டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அங்கிருந்து வழங்கப்படும். இதனால மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல மருத்துவம் படிச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல எக்ஸாமினேஷன்ஸை இவர் வந்து அட்டென்ட் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில
ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், பெத்தாலஜி நோயியல், அதுக்கப்புறமா ஃபெரன்சிக் மெடிசன் தடயவியல் மருத்துவம், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் இந்த பிரசவம் பார்க்குறது, அதுக்கப்புறமா டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அது இன்னைக்கு பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸை தொடர்ந்து ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து படித்து வந்தாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து ஃபெரன்சிக் மெடிசனில் கோல்டு மெடலை வந்து வின் பண்ணுறாங்க. இந்த நிலையில் 1870ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 23 வயதில் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து இவருடைய MBCSB அந்த மெடிசனை பேக்லோரிஸ் சிர்ஜி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து இவர் வந்து டிகிரியாக பெற்றுறாங்க. ஸோ மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இவருடைய படிப்பை முடித்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இவர் வந்து டிகிரி பெறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து ஃபெரன்சிக் மெடிசனில் கோல்டு மெடலை வின் பண்ணியிருந்தாங்க. என்ன தான் ஃபெரன்சிக் மெடிசனில் இவர் கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாலும் இவருக்கு பெத்தாலஜி நோயியலில் தான் அதிக ஆர்வம் இருந்தது. நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள் இது குறித்தெல்லாம் படிக்கிறது பெத்தாலஜி அப்படின்றது. ஸோ அந்த நோயியலில் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. அதேமாதிரி ஃபிசியாலஜி உடலியல் அதுலேயுமே ஜான் மிச்சல் ப்ரூஸுக்கு ஆர்வம் இருந்தது. உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடல்ல எப்படி வந்து பிளட் சர்க்குலேட் ஆகுது, இதயம் எப்படி வந்து பம்ப் ஆகுது துடிக்குது, ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து படிக்கிறது. இந்த மாதிரி உடலியல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது. ஸோ பெத்தாலஜி ஃபிசியாலஜி ரெண்டில் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில் அந்த அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே வந்து ஒரு ரெசிடெண்டாக 1870ஆம் ஆண்டு இவருடைய படிப்பை முடிச்ச உடனடியாக ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஒரு அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றது வந்து இங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணதுக்கு உண்டான முக்கியமான காரணம் இவர் வந்து மருத்துவ பயிற்சியை பெறதுக்காக. இவர் வந்து படித்தது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில். ஸோ இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து இவர் ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு படிப்பை முடித்த 1870ஆம் ஆண்டே கிளம்பி அந்த அபர்டீனில் இருக்கிற அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரியில் ஒரு ரெசிடெண்ட்டாக மெடிக்கல் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து இந்த MBBS முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி மற்ற மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்காக ஒரு மருத்துவமனையில் சேரணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜான் மிச்சல் ப்ரூஸே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜான் மிச்சல் ப்ரூஸ் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரியில் இவர் ஒரு ரெசிடெண்டாக ஸ்காட்லாண்டுக்கு வந்து அபர்டீனில் இவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. இதுக்கிடையில் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி, அது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட், இதையும் படிக்கிறதுக்காக இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லேயே ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து என்ரோல் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து இன்னும் பல்வேறு இடங்களுக்கு இவருடைய பயிற்சிக்காக போனாங்க. குறிப்பாக வந்து இந்த 1870களுடைய இறுதி காலகட்டத்தில் இவர் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னா போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு வந்துடுறாங்க. குறிப்பாக அந்த ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரியில் இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1871ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. லண்டனுக்கு போனதுக்கப்புறமா லண்டனில் இருக்கிற லண்டன்ஸ் பிரவுன் அனிமல் சானிட்டரி இன்ஸ்டிடியூஷன், அது வந்து பிரவுன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஷார்ட்டா அழைக்கப்படும். அங்க வந்து இவர் வந்து பெத்தாலஜி ட்ரைனிங்காக ஜாயின் பண்றாங்க. ஏற்கனவே இவர் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னா, அங்குமே ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து பெத்தாலஜியில் இன்னும் கூடுதல் அறிவை பெறதுக்காக தான் வியன்னா போயிருந்தாங்க, ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாக்கு. அதே மாதிரி இப்போ இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற லண்டன்ஸ் பிரவுன் அனிமல் சானிட்டரி இன்ஸ்டிடியூஷன் இங்கே வந்ததுக்குண்டான காரணமும் இன்னும் பெத்தாலஜியில் கூடுதல் நாலேஜுக்காக தான். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஜான் பெர்டன் சாண்டர்சன் அப்படின்னு ஒரு நோயியல் நிபுணரும், அதே மாதிரி இன்னொரு நபர் வந்து எட்வர்ட் இமானுவேல் கிளைன் அப்படின்னு, இந்த 2 நபர்களுக்கு கீழே இவர் வந்து பெத்தாலஜியில் ஆய்வு மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் லண்டன்லேயே இருக்கக்கூடிய சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே 1871ஆம் ஆண்டு ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து ஒரு லெக்சரர் இன் ஃபிசியாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது உடலியலை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக
இந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் ஜான் மிச்சல் புரூஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதும் ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான். அங்கே வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சையும் வழங்கப்படும், மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் வழங்கப்படும். ஸோ அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இவர் ஒரு லெக்சரர் இன் ஃபிசியாலஜி 1871 ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1872 ஆண்டு டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை இவர் வந்து முடிச்சிடுறாங்க. இவர் ஜான் மிச்சல் புரூஸ் வந்து முடிக்கிறாங்க. இதே 1872 ஆண்டு தான் ஜான் மிச்சல் புரூஸ் வந்து லண்டன்லேயே இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி மெம்பர்ஷிப்பையும் பெற்றுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் MRCP அப்படின்ற இந்த மெம்பர்ஷிப்பையும் 1872 ஆண்டு ஜான் மிச்சல் புரூஸ் வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் 1873 ஆண்டு அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிசியனாகவும் நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஜான் மிச்சல் புரூஸ் வந்து ஏற்கனவே அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலுடைய அந்த ஒரு மெடிக்கல் ஸ்கூல், சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே வந்து ஒரு லெக்சரராக வந்து நியமிக்கப்பட்டாங்க. இப்போ வந்து சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிசியன் உதவி மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து ஜான் மிச்சல் புரூஸ் வந்து இன்னும் பல வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக நிறைய ரிசர்ச் வந்து இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் இதயம், அதே மாதிரி நுரையீரல், இது சார்ந்த ஆராய்ச்சிகளை ஜான் மிச்சல் புரூஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஈஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு குழந்தைகளுக்கு உண்டான மருத்துவமனை, அங்குமே இவர் ஒரு ஃபிசிசியன் மருத்துவராக ஜான் மிச்சல் புரூஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து இன்னும் கூடுதலாக ஜான் மிச்சல் புரூஸ் வந்து ராயல் பிராம்டன் ஹாஸ்பிட்டல் RBH அதனுடைய ஒரு ஃபிசிசியனாகவும் நியமிக்கப்படுறாங்க. இந்த ராயல் பிராம்டன் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு ஹார்ட் அண்ட் லங் மெடிக்கல் சென்டர், பெரிய ஒரு ஹார்ட் அண்ட் லங் மெடிக்கல் சென்டர், அதாவது இந்த இதயம் மற்றும் நுரையீரலுக்கு உண்டான மெடிக்கல் சென்டர் தான் இந்த ராயல் பிராம்டன் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. அங்குமே ஜான் மிச்சல் புரூஸ் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கிடையில் ஜான் மிச்சல் புரூஸ் வந்து ஒரு பெண்ணை திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய பேர் வந்து ஜான் மிச்சல் புரூஸ் குறிப்பிடலை. ஸோ அவங்க மிஸ்ஸஸ் புரூஸ் அப்படின்னு அழைக்கலாம். ஸோ அந்த ஜான் மிச்சல் புரூஸ் வந்து திருமணம் பண்ண பிறகு ஜான் மிச்சல் புரூஸுக்கும் இவருடைய மனைவி மிஸ்ஸஸ் புரூஸுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. ஜான் மிச்சல் புரூஸுக்கும் இவருடைய மனைவி மிஸ்ஸஸ் புரூஸுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. இது ஜான் மிச்சல் புரூஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கிடையில் 1877 ஆண்டு அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய லெக்சரர் இன் ஃபிசியாலஜி அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்து லெக்சரர் இன் மெட்டீரியா மெடிக்காவாக இவர் வந்து பதவி பெறாங்க. மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த மருந்து தயாரிக்கிறது பிளான்ஸ், தாவரங்கள்ல இருந்து, அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து தாதுக்கள் அதிலிருந்தும் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த அனிமல்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஸோ அதில் இருந்தும் இந்த மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு உண்டான சப்ஸ்டன்ஸ் வந்து எடுப்பாங்க, அந்த பொருட்கள். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணி அதை சேகரிக்கணும், கலெக்ட் பண்ணணும். ரெண்டாவது, மூன்றாவதாக ப்ரிப்பேர் பண்ணணும், தயாரிக்கணும். நான்காவது அதை வந்து ஸ்டடி பண்ணணும், அந்த மருந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு அதனுடைய பண்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது குறித்து படிக்கிறது, இந்த மாதிரி அந்த தாவரங்கள், தாதுக்கள் மற்றும் விலங்கு பொருட்கள் சப்ஸ்டன்ஸோடைய தெரப்பியூட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற சிகிச்சை பண்புகள் குறித்து ஆய்வு செய்கிறது தான் மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது. ஸோ இதை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரராக தான் 1877 ஆண்டு ஜான் மிச்சல் புரூஸ் நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து 1878 ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே ஜான் மிச்சல் புரூஸ் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1878 ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாகவே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1878 ஆண்டு ஜான் மிச்சல் புரூஸ் பெறாங்க. இதே காலகட்டத்தில் ஜான் மிச்சல் புரூஸ் வந்து அந்த ஜான் பெர்டன் சாண்டர்சன், எட்வர்ட் எமானுவேல் கிளைன், அதாவது இவருக்கு பெத்தாலஜி கற்றுக் கொடுத்த அந்த 2 நபர்கள், அவங்க கூடயும் அதே மாதிரி லாடர் பிரண்டன் அப்படின்னு ஒரு நபர், அடுத்து டேவிட் ஃபெரியர் அப்படின்னு இன்னொரு நபர். ஸோ அந்த 4 நபர்கள் கூட சேர்ந்து சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டை ஃபார்மகாலஜி, ஃபிசியாலஜி, ஹிஸ்டாலஜி இந்த 3 இதில் ஜான் மிச்சல் புரூஸ் வந்து ஏற்படுத்துகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. அதாவது இந்த ஃபிசியாலஜி அப்படின்றது ஏற்கனவே சொன்னமே உடலியல், இதே சமயம் ஃபார்மகாலஜி அப்படின்றது மருந்து தயாரிக்கக்கூடிய மருந்தியல், மூன்றாவது ஹிஸ்டாலஜி அப்படின்றது திசுக்களினுடைய மைக்ரோஸ்கோபிக்கல் ஸ்ட்ரக்சர், நுண்ணுயிர்கள், ஸோ அது குறித்தெல்லாம் படிக்கிறது ஹிஸ்டாலஜி அப்படின்றது. குறிப்பாக வந்து அந்த குரோமோசோம்ஸ் இதெல்லாம் படிக்கிறது. ஸோ அந்த 3 பாடங்களில் அறிவியல் வளர்ச்சியை ஏற்படுத்தின 5 நபர்களில் ஒருத்தர் வந்து ஜான் மிச்சல் புரூஸ். ஸோ இவர் கூட சேர்ந்து அந்த டேவிட் ஃபெரியர், அதுக்கப்புறமா வந்து
லாடர் பிரண்டன், அதே மாதிரி எட்வர்ட் இமானுவேல் கிளைன், அதே மாதிரி ஜான் பெர்டன் சாண்டர்சன். ஸோ இவங்க 5 பேர் இந்த 1870களுடைய இறுதி ஆண்டுகளுக்குள்ள இதை வந்து ஏற்படுத்தினாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் 1880 காலகட்டத்தில் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மருத்துவராக இருந்து வந்தாங்க. எந்த அளவுக்குன்னா 1881ஆம் ஆண்டு பெஞ்சமின் டிஸ்ரேலி அப்படின்னு சொல்லி ஒரு நபர், இந்த பெஞ்சமின் டிஸ்ரேலி வந்து இறக்கும்போது ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் பீக்கன்ஃபீல்டாக இருந்தாங்க. இவர் வந்து 1874 to 1880 இந்த காலகட்டத்தில் யுனைடெட் கிங்டமுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒரு நபர், பிரதமராக இருந்த நபர். ஸோ அந்த பெஞ்சமின் டிஸ்ரேலி அவர் வந்து நோயினால் பாதிக்கப்படும் போது 1881 ஏப்ரலில் ஜான் மிச்சல் ப்ரூஸ் தான் வந்து அவருக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு அழைக்கப்பட்டாங்க. ஆனால் அவர் ரொம்ப வயது முதிர்ச்சியினால் நோயினால் பாதிக்கப்பட்ட அவர் வந்து 1881 ஏப்ரல் 19 அன்னைக்கு அவருடைய 76 வயதில் இறந்து போகிறாங்க. ஸோ அந்த பெஞ்சமின் டிஸ்ரேலி அப்படின்றது இருந்தாலும் அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒரு நபர். ஸோ அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஜான் மிச்சல் ப்ரூஸ் அழைக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் கூட. ஏன்னா இந்த காலகட்டத்திலலாம் மற்ற மருத்துவர்களை ஒப்பிடும்போது இவர் வந்து யங் டாக்டர் தான். ஏன்னா இவருக்கு வந்து அப்போ 35 வயசு கூட கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அந்த ஒரு வயசுலேயே ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து முன்னாள் பிரதமருக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு அழைக்கப்பட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு புகழ் பெறக்கூடிய மருத்துவராக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1882ஆம் ஆண்டு அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து ஃபுல் ஃபிசிஷியனாக முழு மருத்துவராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதை தொடர்ந்து 1882 இந்த காலகட்டத்திலிருந்து ரிச்சர்ட் குவைன் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவர் வந்து டிக்ஷனரி ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு பெரிய புத்தக தொகுப்பை வெளியிட்டு வந்தாங்க. அது 1882ஆம் ஆண்டிலிருந்து ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டரா ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து அந்த டிக்ஷனரி ஆஃப் மெடிசன் புத்தகத்தில் ஜாயின் பண்றாங்க. குறிப்பாக அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிசீசஸ், அதே மாதிரி அக்யூட் அண்ட் கிரானிக் ரூமட்டிசம், இந்த 2 நோய்கள் குறித்த எடிட்டை வந்து பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டராக ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து இந்த காலகட்டத்தில் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1883 இந்த காலகட்டத்தில் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய ஒரு டீனாவே நியமிக்கப்படுறாங்க. இதுவும் இவர் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து 1884ஆம் ஆண்டு ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து மெட்டீரியா மெடிக்கா அண்ட் தெரபியூட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக், ஒரு டெக்ஸ்ட் புக், ஒரு பாடநூல் எழுதி இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது பப்ளிஷ் ஆன உடனே மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமான ஒரு புத்தகமாக இருந்தது. பல்லாயிரக்கணக்கான காப்பீஸ் வந்து அந்த புத்தகம் தீர ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு அந்த மெட்டீரியா மெடிக்கா அண்ட் தெரபியூட்டிக்ஸ் அப்படின்ற அந்த புத்தகமானது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகமாக இருந்தது. இது ஜான் மிச்சல் ப்ரூஸுக்கு மிகப்பெரிய அளவில் நிறைய அங்கீகாரங்களை சர்வதேச அளவில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருந்தது. இது மிகப்பெரிய அளவில் மெட்டீரியா மெடிக்கா சப்ஜெக்டை மருத்துவ மாணவர்கள் படிக்கிறதுக்குண்டான ஒரு டெக்ஸ்ட் புக், பாடநூலாகவே பயன்படுத்தக்கூடிய அளவில் மாற ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில் 1886ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்களுடைய மீட்டிங் ஒன்று வந்து இங்கிலாந்துடைய ஈஸ்ட் சசெக்ஸில் இருக்கிற பிரைட்டன் அண்ட் ஹோவில் இருக்கக்கூடிய பிரைட்டனில் வந்து நடந்தது. அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஃபார்மகாலஜி அண்ட் தெரபியூட்டிக்ஸ் அதனுடைய செக்ஷனுடைய வைஸ் பிரசிடெண்டாக 1886ஆம் ஆண்டு ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய செக்ஷன் ஆஃப் ஃபார்மகாலஜி அண்ட் தெரபியூட்டிக்ஸ் அவைகளினுடைய வைஸ் பிரசிடெண்டாக அந்த மீட்டிங் 1886ஆம் ஆண்டு ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து ஜான் மிச்சல் ப்ரூஸுக்கு இன்னும் பல்வேறு கௌரவங்கள் கிடைச்சது. அதில் குறிப்பாக ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து, இது வந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் இருக்குது, அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவாக கௌரவ உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஹானரி ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து அப்படின்ற அந்த RCPI அப்படின்ற கௌரவத்தை ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து இந்த காலகட்டத்தில் பெறாங்க. இதுக்கப்புறம் இந்த மெட்டீரியா மெடிக்கா அண்ட் தெரபியூட்டிக்ஸ் இந்த புத்தகத்தினுடைய பல்வேறு அடிஷன்ஸை இவர் அடுத்தடுத்து எழுத தொடங்குறாங்க. குறிப்பாக 1889ஆம் ஆண்டு அதனுடைய இன்னொரு பதிப்பை எழுதி இன்னொரு அடிஷனை எழுதி ஜான் மிச்சல் ப்ரூஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1890ஆம் ஆண்டு அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோடைய அந்த ஒரு டீன் அப்படின்ற பதவி அதிலிருந்து இவர் வந்து விலகுறாங்க. மேலும் இதே 1890ஆம் ஆண்டு அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலோடைய லெக்சரர் இன் மெட்டீரியா மெடிக்கா அந்த பதவியிலிருந்து லெக்சரர் இன் மெடிசனாக வந்து அந்த ஒரு பதவிக்கு இவர் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய லெக்சரர் விரிவுரையாளராக இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா 1891 இந்த காலகட்டத்திலலாம் பிராக்டிஸ்
ப்ராக்டிஷனர் த ப்ராக்டிஷனர் அப்படின்னு ஒரு மெடிக்கல் ஜேர்னல், அதனுடைய ஒரு கோ எடிட்டராகவும் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1894 இந்த காலகட்டம் வரைக்கும் தான் ரிச்சர்ட் குயினுடைய டிக்ஷனரி ஆஃப் மெடிசன் அதனுடைய ஹார்ட் டிசீஸ் அண்டு அக்யூட் அண்டு கிரானிக் ரூமட்டிசம் இந்த 2 செக்ஷன்ஸ் குறித்த எடிட்டர் வந்து பண்ண நபராக இவர் இருந்தாங்க. இதுக்கப்புறம் அதிலிருந்து விலகுறாங்க. அடுத்து 1895ஆம் ஆண்டு மறுபடியும் மெட்டீரியா மெடிக்கான் தெரபியூட்டிக்ஸ் அதனுடைய இன்னொரு பதிப்பை ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து எழுதி அதையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இதே 1895ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய இன்னொரு மீட்டிங் ஆனது இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் நடந்தது. அப்போவும் அந்த செக்ஷன் ஆஃப் ஃபார்மகாலஜி அண்டு தெரபியூட்டிக்ஸ் அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடென்டாகவே ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதை தொடர்ந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு 1899ஆம் ஆண்டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ் இன் ப்ராக்டிக்கல் மெடிசன் அப்படின்னு ஒரு புக்கு இதை இவர் எழுதி 1899ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் இந்த 1899ஆம் ஆண்டு 1900ஆம் ஆண்டு இப்படி அடுத்தடுத்த ஆண்டுகளில் மெட்டீரியா மெடிக்கான் தெரபியூட்டிக்ஸ் அப்படின்ற புக்கை இவர் வெளியிட்டாங்க. அது இன்னும் உலகம் முழுக்க பல்வேறு மொழிகளில் மொழிமாற்றம் பண்ணப்பட்டு தொடர்ந்து வெளிவந்தது. இதுக்கப்புறம் 1901 இந்த காலகட்டத்தில் லெக்சரர் இன் மெடிசன் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து அந்த ஒரு சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் அதிலிருந்து அந்த விரிவுரையாளர் பதவியை வந்து இவர் ரிசைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1904ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் இவர் வந்து 1904ஆம் ஆண்டு இவர் வந்து மொத்தமாக ரிட்டையர் ஆகுறாங்க. சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஃபிசிஷியன் அப்படின்ற அந்த ஒரு மருத்துவர் அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகி இவர் ஒரு கன்சல்டிங் ஃபிசிஷியன் ஆலோசனை மருத்துவராக அதே சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் ஜான் மிச்சல் ப்ரூஸ் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கிடையில் ஒரே ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். 1899 இந்த காலகட்டத்திலேயே பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய இன்னொரு மீட்டிங் ஆனது இங்கிலாந்துடைய ஹாம்ஷயரில் இருக்கிற போர்ட்ஸ்மத்தில் வந்து நடந்தது. அப்போது இவர் வந்து மெடிசன் செக்ஷனுடைய ஒரு பிரசிடென்டாகவே வைஸ் பிரசிடென்டாக இல்லாமல் பிரசிடென்டாகவே நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் 1904 இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இந்த காலகட்டத்தில் ராயல் மெடிக்கல் சொசைட்டி அதில் இவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதே மாதிரி மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு பிரசிடென்டாகவும் இந்த காலகட்டத்தில் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதையும் தொடர்ந்து கூடுதலாக ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய செக்ஷன் ஆஃப் மெடிசனுக்கும் இவர் ஒரு பிரசிடெண்டாக நியமிக்கப்பட்டாங்க. இது மாதிரி பல்வேறு பொறுப்புகளில் தொடர்ச்சியாக ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து நியமிக்கப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில் த டாமினன்ஸ் ஆஃப் ஈட்டியாலஜி 1901 இந்த காலகட்டத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 1901 இந்த காலகட்டத்தில் இவர் ஒரு லெக்சோமியன் லெக்சரராகவும் நியமிக்கப்படுறாங்க. அதாவது லெக்சோமியன் அப்படின்னு ஒரு நபர் அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் லெக்சோமியன் லெக்சர் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் ஒரு மருத்துவ விரிவுரையானது ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் தரப்பிலிருந்து வருடம் வழங்கப்பட்டு வருது. அது வழங்குறதுக்கு தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தர் வருடம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அது மாதிரி 1901ஆம் ஆண்டு இவர் தான் ஜான் மிச்சல் ப்ரூஸ் தான் அந்த ஒரு லெட்சோமியன் லெக்சரராக நியமிக்கப்பட்டாங்க. இவர் வந்து ஆன் டிசீசஸ் அண்ட் டிஸார்டர்ஸ் ஆஃப் தி ஹார்ட் அண்ட் ஆர்டரிஸ் இன் மிடில் அண்ட் அட்வான்ஸ்டு லைஃப் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு விரிவுரையை கொடுத்தாங்க 1901ஆம் ஆண்டு. அதை ரிசர்ச் பேப்பராகவும் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1904 ரிட்டையர் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய செக்ஷன் ஆஃப் மெடிசனுக்கே இவர் ஒரு பிரசிடெண்டாக நியமிக்கப்பட்டாங்க. இது மாதிரி பல பொறுப்புகளில் தொடர்ச்சியாக ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இவர் வந்து நவீன மருத்துவத்தில் ஈட்டியாலஜியினுடைய டாமினன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற குறித்து இவர் ஒரு அட்ரஸ் வந்து ஒரு பெரிய ஒரு விரிவுரை வந்து கொடுக்க இருந்தாங்க. ஈட்டியாலஜி அப்படின்றது அந்த நோய் ஏற்படுறதுக்குண்டான ஒரு நோய் ஏற்படுதுன்னா அந்த நோய் ஏற்படுறதுக்குண்டான அந்த காரணம் என்ன அது குறித்து படிக்கிறது ஈட்டியாலஜி அப்படின்றது. ஸோ அது குறித்து இவர் ஒரு விரிவுரையை வந்து ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து தயார் பண்ணாங்க. அதை 1910ஆம் ஆண்டு ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து த டாமினன்ஸ் ஆஃப் ஈட்டியாலஜி இன் மாடர்ன் மெடிசன் அப்படின்ற அந்த டைட்டிலில் இவர் வந்து வெளியிட்டாங்க. அதை பற்றி பேசவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறமா 1911ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸோடைய ஒரு சீனியர் சென்சராக நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக இதே 1911ஆம் ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸோடைய ஒரு லம்லியன் லெக்சரராகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. லம்லியன் லெக்சரர் அப்படின்னா ஜான் லம்லி அப்படின்னு ஒரு நபர். அவர் இறந்த பிறகு ஜான் லம்லியோடைய பேரில் ஜான் லம்லியன் லெக்சர்ஸ் அப்படின்னு மெடிக்கல் லெக்சர். ஸோ அது வழங்குறதுக்கு 1911 இவர் ஜான் மிச்சல் ப்ரூஸ் நியமிக்கப்பட்டாங்க. அப்போ இவர் வந்து கார்டியோவாஸ்குலர் டீஜெனரேஷன் அது குறித்து இவருடைய விரிவுரையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1912ஆம் ஆண்டு வால்டர் ஜே டில்லிங் அப்படின்னு ஒரு நபர் இந்த வால்டர் ஜே டில்லிங்கோடைய உதவியோட மெட்டீரியா மெடிக்கான் தெரபியூட்டிக்ஸ் அதனுடைய 9வது பதிப்பு 9th எடிஷனை 1912ஆம் ஆண்டு ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து 1913ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸோடைய ஒரு ஹார்வேயின் ஒரேட்டராகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. அதாவது வில்லியம் ஹார்வே அப்படின்னு
அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் தான் சர்க்குலேட்டரி சிஸ்டமை டிஸ்கவர் பண்ணவர். ஸோ அந்த வில்லியம் ஹார்வியோட இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வே நோரேசன் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் வருடம் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் வழங்கப்படுது. ஸோ அது வழங்குறதுக்கு 1913ஆம் ஆண்டு ஜான் மிச்சல் ப்ரூஸ் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்தது. ஸோ அந்த விரிவுரையின் போது இவர் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹார்விஸ் ஒர்க் இன் தி அதாவது இவருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹார்வி அப்படின்ற வில்லியம் ஹார்வியை தான் குறிக்குது. ஸோ அவருடைய ஒர்க்கு வந்து எந்த அளவுக்கு இந்த மருத்துவ வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்ற குறித்து ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து அந்த விரிவுரை கொடுத்தாங்க. அதுதான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹார்விஸ் ஒர்க் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி டாக்டரைன் இன் தி இன்ஃபெக்ஷன் அண்ட் இம்யூனிட்டி அப்படின்ற டைட்டில் 1913 அக்டோபர் 18 அன்னைக்கு இவர் வந்து அந்த ஒரு ஹார்வே நோரேசனையும் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து வழங்கினாங்க. இதுக்கப்புறம் பல்வேறு இடங்கள்ல இருந்து இவர் பல கௌரவங்களை பெற ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக 1919ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருக்கக்கூடியது, அங்கிருந்து இவருக்கு ஆனரி டிகிரி ஆஃப் எல்எல்டி வந்து வழங்கப்பட்டது. எல்எல்டி அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு அர்த்தம். லட்டினில் அது, இங்கிலீஷில் வந்து டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் லா இல்லாமல் லாஸ் அப்படின்னா கேனன் லா, சிவில் லா அப்படின்னு 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் பட்டம் தான் இந்த டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்றது. ஸோ இந்த கௌரவ டாக்டர் பட்டம் 1919ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் தரப்பிலிருந்து ஜான் மிச்சல் ப்ரூஸுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் இதே 1919ஆம் ஆண்டு இவர் ஒரு சிவிஓ அந்த ஒரு கௌரவத்தையும் பெற்றாங்க. அதாவது கமாண்டர் ஆஃப் தி ராயல் விக்டோரியன் ஆர்டர் அப்படின்ற அந்த ஒரு சிவிஓ கௌரவத்தையும் 1919ஆம் ஆண்டு ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறம் 1920 காலகட்டத்திலையும் மெட்டீரியா மெடிக்கான் தெரபியூட்டிக்ஸ் அப்படின்னு இவர் எழுதின புத்தகமானது மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டு இருந்தது. எந்த அளவுக்குன்னா 1925 இந்த காலகட்டத்திலெல்லாம் அது வந்து 60,000க்கும் மேற்பட்ட பிரதிகள் வந்து விற்பனை செய்யப்பட்டிருந்தது. 60,000 காப்பீஸ் வந்து ஒரு புக்கு வந்து இந்த 1920கள் 1925லலாம் விற்கப்படுதுன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு நல்ல விஷயமெல்லாம் நடக்கும்போது ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து அதை வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் படிப்படியாக உடல்நல குறைபாடுனால் பாதிக்கப்பட்டு இறுதியாக 1929ஆம் ஆண்டு ஜூலை 7 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் ஜான் மிச்சல் ப்ரூஸ் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1929 ஜூலை 7 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் ஜான் மிச்சல் ப்ரூஸ் இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போகும்போது 70,000 காப்பீஸ் 70,000 காப்பீஸ் வந்து மெட்டீரியா மெடிக்கான் தெரபியூட்டிக்ஸ் ஆனது சேல்ஸ் ஆகியிருந்தது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு புக்கை ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மகாலஜி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிசியாலஜி, ஹிஸ்டாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தின 5 நபர்களில் ஒருத்தராகவும் ஜான் மிச்சல் ப்ரூஸ் வந்து சாதனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் மிச்சல் ப்ரூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.